உங்களை குறித்தும் உங்கள் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள், இவைகளில் நிலை கொண்டிருங்கள். இப்படி செய்வீர்களானால் உங்களையும் உங்கள் உபதேசத்தை கேட்பவர்களையும் நீங்கள் ரட்சித்து கொள்ள முடியும். நம்மை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். நம்மை குறித்து தூஷணமாய் பேசுகிற மனிதர்கள் அதிகம். நம்மை குறித்து கேவலப்படுத்துகிற மனிதர்கள் கூட்டம் அதிகம். நம்மிடத்திலே பலன் பெற்றுக்கொண்டு நம்மையே கேவலப்படுத்துகிற கூட்டங்கள் தான் இன்று அதிகம். நம்முடைய பேசுகிற உபதேசத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலாவது நம்மளே நம்ம எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய வாயின் வார்த்தைகளை சரி செய்வது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் மிக கவனமாக நம்மை ஜெபத்தில் உபவாசத்தில் இருந்து காத்துக்கொள்ள வேண்டிய நாட்களாக இருக்கிறது. பிசாசு அதிகமான போராட்டத்தில் ஊழியர்களை சேதப்படுத்த விரும்புகிறது. அந்த பிசாசின் தலையை நசுக்கி இருக்கிறார் ஆண்டவர். நாமும் நசுக்குவோம் இயேசுவின் நாமத்தில். நம்முடைய உபதேசங்கள் சொந்த கருத்துக்களாக அனுபவ ரீதியாக இல்லாமல் வேதத்தின் ஆழத்திலிருந்து நாம் எடுத்து பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையில் கொடுக்கிற பொழுது ஜனங்கள் மீட்படைவார்கள், நம்மோடு கூட இருப்பார்கள். நம்மை சேர்ந்த ஜனங்களை நாம் என்றும் காத்து கொள்ள முடியும், நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்த முடியும். ஆனால் நம்முடைய ஜனங்கள் திசை திருப்பி போகிறதற்கு நீ எத்தனையோ பிசாசு ஆட்ட போராட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகள், அது ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் பேசுகிற பொழுது, அது கர்த்தருடைய கூட்டமாக மாறிவிடுகிற பொழுது அந்த ஜனங்களை பிசாசு கொண்டு போக முடியாது. தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்க்கிற மக்கள் இன்றைக்கி நிறைய இருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் தனக்குன்னு ரசிகர் கூட்டத்தை உருவாக்குகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மந்தையில் சேர்க்கும்படியாக ஜனங்களை பரிசுத்தத்துக்கு நான் நடத்துகிற ஆட்கள் குறைவு. ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்குன்னு நம்ம சேர்க்க ஆரம்பிக்கும் பொழுது அதை யாரும் நம்ம இடத்துல தட்டி பறிக்க முடியவே முடியாது. நம்ம விட்டு போகிற மனிதர்கள் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்ததை யாராலும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. அவர்கள் நம்முடைய சத்தியத்தை கேட்கிற பொழுது அதை கேட்க அவர்களுக்கு திராணி இல்லாமல் கட்டுக்கதைகளை நம்பி போகிறவர்கள் சீர்கெட்டவர்கள். அது கணக்கில் வராது. ஆனால் சத்தியத்தில் வாஞ்சியாக நிற்கிற மக்களுக்கு நான் உண்மையான சத்தியத்தை கொடுக்கிற பொழுது அவர்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டார்கள். நம்முடைய இலக்கும் தோல்வியில் சென்று சேராது. நம்முடைய இலக்கு வெற்றியை நோக்கியே கடந்து செல்லும். நம்முடைய உபதேசம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வின் முறை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். அதில் நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிற்கும் பொழுது நம்ம சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற சத்தியத்தை நிலைநிறுத்துகிற பொழுது நாம் நம்முடைய இலக்கை வெற்றிகரமாய் சென்று சேர முடியும். அநேக ஜனங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு சேர்க்கவும் முடியும். ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை தோற்று போகாது. உண்மையான கர்த்தருடைய உபதேசங்கள் ஒரு நாளும் தோற்று போகாது. யாராலையும் தோற்கடிக்க முடியாது. ஆட்டம் பாட்டம் போராட்டங்கள் எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வந்துவிடும். கர்த்தருடைய சத்தியமே நிலைநிற்கும். கர்த்தருடைய வார்த்தையே நிலைநிற்கும். ஆமென்.